السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده بعد. அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, அன்னை ஃபாத்திமா பெண்கள் அறிவுக் கல்லூரி சார்பாக நடத்தப்படும் கற்போம் கற்றுக் கொடுப்போம் என்ற நிகழ்வின் வாயிலாய் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பான உறவுகளே, நாம் அகீதா சம்பந்தமான பாடங்களை தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். அதில் நாம் இன்று வலா இலாஹா கைருஹு என்ற தலைப்பில் அவனை அன்றி வணங்க தகுதியானவன் வேறு யாரும் எதுவும் இல்லை என்ற அந்த விஷயத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த வாசகம் தௌஹீத் உலூஹிய்யாவை உறுதிப்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அதாவது அல்லாஹ்வின் உரிமைகள் என்று சில குறிப்பிட்ட செயல்கள் இருக்கின்றன. அவை நமக்கு கடமைகளாக வணக்கங்களாக அமைந்திருக்கின்றவை. அவற்றை அவன் அல்லாத மற்றவர்களுக்கு செய்தால் அவனுடைய உரிமையில் அவனுக்கு அநீதி இழைப்பதை போன்று ஆகிவிடும். அந்த அநீதிதான் ஷிர்க் என்னும் வடிவத்தில் உருவாகிறது என்பதை நாம் இங்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். உதாரணமாக, தொழுகை எப்படி அல்லாஹுக்கு மட்டும் உரியதோ அப்படியே பிரார்த்தனை, நேர்ச்சை, பலியிடுதல் போன்ற பல வணக்கங்களும் அல்லாஹுக்கே உரியவை. இதை சரியாக புரியாதவர்கள்தான் பெரும் ஷிர்கில் விழுந்து அல்லாஹுவின் கடும் கோபத்திற்கு ஆளாகிறார்கள். இந்த ஷிர்கை பற்றி தான் அல்லாஹ் கடுமையாக எச்சரிக்கிறான். காரணம், அது மூலம் ஏற்படும் பாதிப்புகள் ஏராளமாக இருக்கிறது. அதில் ஒரு சில விஷயத்தை நம்ம பார்ப்போம். என்னென்ன விஷயங்களை இமாம் அவர்கள் இங்கு கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னால், கிட்டத்தட்ட 15 இது சார்ந்த விஷயங்களை ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பை கொண்டு வருகிறார்கள். அதில் முதலாவது ஒன்று, ஷிர்க் ஷைத்தானிடம் இருந்து உண்டாகிறது. ஷிர்க் என்பது ஷைத்தானிடமிருந்து உண்டாகிறது. இரண்டாவது, ஷிர்க் ஒரு மாபெரும் வழிகேடு. மூன்றாவது, ஷிர்க் ஒரு மாபெரும் அநியாயம். நான்காவது, ஷிர்க் ஒரு மாபெரும் பாவம். ஐந்தாவது, ஷிர்க் ஒரு மாபெரும் நன்றி கெட்டத்தனம். ஆறாவது, ஷிர்க்கிலிருந்து விலகாதவர்களுக்கு மன்னிப்பே கிடையாது. ஏழாவது, ஷிர்க் செய்கிறவனுக்கு எந்த பாவமும் மன்னிக்கப்படாது. எட்டாவது, ஷிர்க் செய்கிறவனுடைய பிரார்த்தனை ஏற்கப்படாது. ஒன்பதாவது, ஷிர்க் செய்கின்றவனின் பாவங்களுக்கு பரிகாரம் கிடையாது. பத்தாவது, ஷிர்க் செய்கிறவனுக்கு அல்லாஹ்வை காணும் பாக்கியம் கிடைக்காது. 11வது, ஷிர்க் செய்கிறவனுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட யாருமே பரிந்துரை செய்ய முடியாது. 12வது, ஷிர்க் செய்கிறவனுக்கு ஜனாசா தொழுகை கிடையாது. 13வது, ஷிர்க் செய்கிறவனை திருமணம் செய்வது கூடாது. 14வது, ஷிர்க் அனைத்து நன்மைகளையும் அழித்துவிடும். 15வது, ஷிர்க் வைப்பவர்களுக்கு சுவனம் கிடையாது, நிரந்தரமாக நரகம்தான் என்ற தலைப்பில் இமாம் அவர்கள் விரிவாக பேசியிருக்கிறார்கள். நாம் தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த ஷிர்க் சம்பந்தமாக இமாம் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் தெளிவாக விளக்கமாக நாம் பார்ப்போம். அதில் நாம் 15 விஷயம் பார்த்ததில் முதலாவது ஒன்று, ஷிர்க் ஷைத்தானிடம் இருந்துதான் உண்டாகிறது. அல்லாஹ் கூறியதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நிச்சயமாக நான் என் அடியார்கள் அனைவரையும் இணை வைப்பிலிருந்து தூய்மையான கலப்பற்ற மார்க்கத்தில் படைத்தேன். ஆயினும் ஷைத்தான்கள்
அவர்களிடம் வந்து அவர்களின் மார்க்கத்திலிருந்து அவர்களை வழிகெடுத்து விட்டார்கள். நான் அவர்களுக்கு அனுமதித்துள்ளவைகளை தடை செய்யப்பட்டவையாக ஆக்கிவிட்டார்கள். அதாவது நான் அவர்களுக்கு அனுமதித்தவைகளை, இதையெல்லாம் அல்லாஹ் அனுமதித்தானோ அதையெல்லாம் தடை செய்யப்பட்டவையாக ஆக்கிவிட்டார்கள். நான் எனக்கு இணை கற்பிப்பதற்கு எந்த ஆதாரத்தையும் இறக்காத நிலையில் எனக்கு இணை கற்பிக்குமாறு அவர்களுக்கு கட்டளையிட்டு விட்டார்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த செய்தி முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி. இப்போ எவரும் பிறக்கும் போதே ஷிர்க்குடன் பிறப்பது கிடையாது. தூய்மையாக அல்லாஹ் ஒருவனையே வணங்குகிற பக்குவத்துடன் தான் பிறக்கிறார்கள். ஆனால் ஷைத்தான் அவர்களை ஷிர்க்கின் பக்கம் தூண்டுகிறான். ஆதாரமே இல்லாமல் அல்லாஹுடன் மற்றவர்களையும் வணங்க வைக்கிறான், வழிகெடுக்கிறான். ஆக ஷிர்க் முழுக்க முழுக்க ஷைத்தானிடமிருந்தே உண்டாகிறது என்பதை இந்த செய்தி நமக்கு விளக்குகிறது. அன்பார்ந்த உறவுகளே, ஷிர்க் என்பது ஷைத்தானிடமிருந்து உண்டாகக்கூடிய ஒன்று என்பதை நாம் விளங்குகிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஷிர்க் என்ற பெரும் பாவத்திலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாத்து அருள்வானாக. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது சம்பந்தமான ஒவ்வொரு விஷயத்தையும் விரிவாக அடுத்தடுத்த வகுப்புகளில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.